So, action of hot concentrated sulfuric acid. அப்போ நமக்கு என்ன நடக்குது பார்ப்போம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை hot concentrated sulfuric acidல react பண்ண வைக்கிறோம். Okay, so potassium permanganate KMnO4 is treated with sulfuric acid. It is concentrated but it is hot in condition. Okay, hot conditionல நம்ம என்ன செய்ய போறோம், ட்ரீட் பண்றோம். So what are the product we get? The potassium sulfate சேர்த்து potassium sulfate, manganese sulfate சேர்ந்து manganese sulfate. So what is first product? Manganese sulfate, MnSO4. Okay, so here Mn ஓட valency plus 2, S4 க்கு minus 2. அதனால அதை cancel பண்ணா MnSO4 is the formula. Okay, second product is potassium plus sulfate. So we get potassium sulfate. Okay, potassium sulfate is the next product. So potassium ஓட valency plus 1, sulfate க்கு minus 2, crisscross பண்ணும்போது K2SO4. The next product what do we get is water. What is that? Water, H2O. The next product is oxygen plus O2. So there are 4 products we obtain. Okay, 4 products we obtain. So let us balance this equation. பாருங்க, பொட்டாசியம் இங்கே எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, மேங்கனீஸ் 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை பார்த்தா ஒரு கொஞ்சம் பேலன்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் இட்ஸ் நாட் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே பொட்டாசியம் 2 இருக்குது, இங்கே ஒரே ஒரு பொட்டாசியம் இருக்குது. அப்போ ஷால் வி மல்டிப்ளை திஸ் பொட்டாசியம் பை a காமன் நம்பர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 பொட்டாசியம் வருது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 4 ஆச்சு. மேங்கனீஸ் சல்ஃபேட்டை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு சல்ஃபேட் ரேடிக்கலை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே எத்தனை, 4 + 2 6 சல்ஃபேட் வருது. ஸோ 6ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வாட்டர் என்னாச்சு, 6 × 2 = 12 ஹைட்ரஜன் வருது. அப்போ 12 ஹைட்ரஜன்னா வாட்டர் பக்கத்தில் ஒரு 6 போட்டால் 12 ஆச்சு. இப்போ ஆக்சிஜன் என்ன ஆச்சு பாருங்கள், இங்கே வந்து 4 × 4 = 16 ஆக்சிஜன். ஸோ 16ல் இங்கே 6 ஆக்சிஜன் போயிடுச்சு. அப்போ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 ஆயிடுச்சு. ஓகே, we get a balanced equation. Understood? This is the balanced equation, right?